ஆமா, நீங்க எதுக்கு தள்ளி தள்ளியே வந்துட்டு இருக்கீங்க? எனக்கும் அவளுக்கும் ஏக பொருத்தம், அதுக்குதான். சரி, பாத்தியா எப்படி சொல்லுதா பாத்தியா? சரி, கடை வந்துட்டு நான் போய் நோட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு இதுல நில்லுங்கண்ணா. சரி. அந்த பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. எப்படி கண்டுபிடிக்காம போனோம் நம்மள உசுரோடே விட மாட்டாரு. அந்த விக்ரம பத்தி நல்லா தெரியும் இல்ல. கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்க? நோட்டு வாங்க போன வேலை காணும். நான் போய் பாத்துட்டு வரேன். நீ இதுல பத்திரமா நிக்கியா? நீ நோட்டெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டாம். நான் தைரியமா நின்னுக்கிடுவேன். எனக்கு ஒரு பயம் கிடையாது. நீ போயிட்டு வா. உண்மையிலே பொண்ணு திரவமா பாவம் தான். எதுக்கு சிரிக்கியா? எப்படி நிப்பேன் பாக்கியோ? நான் நல்லபடியா நின்னுக்கிடுவேன். எனக்கு பயமே கிடையாது. எனக்கு இது இந்த ஊர் அத்துப்படி. நான் பிறந்ததே இந்த ஊர் தானே. ஆமா தாயே, நீ இந்த ஊர்ல தான் பிறந்த. நான் ஒத்துக்கிடுவேன். நான் இந்த தெருல எத்தனை வாட்டி சுத்தி இருக்கேன் தெரியுமா? எனக்கு இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போறதுலாம் ஈஸியா தெரியும். நீ நோட்டு வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருன்னு. சரி, பத்திரமா நின்னுக்க, வாரேன். எனக்கெல்லாம் பயமே கிடையாது. அத்தி, என்ன இவங்க ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பாக்குறானுவ? எனக்கெல்லாம் பயமே கிடையாது. நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கெல்லாம் இந்த ஊர் அத்துப்படிதான். அத்தி, என்ன பாரு பாக்கானுவ? யார் இந்த பொண்ணு? ஏதாவது ஊருக்கு புதுசா இருக்க போது. என்ன யாருன்னு விசாரி பாப்போம். ஏமா பொண்ணு. அத்தி, நம்ம கிட்ட தான் வந்துட்டானு நினைக்க. என்ன வேணும்? யாரு நீங்க? ஊருக்கு புதுசோ? இதே ஊருதான். இங்க தான் பிறந்து வளர்ந்தேன். இந்த ஊரு எனக்கு அத்துப்படி. என்ன மனசே ஒரு மாதிரி இருக்குது. இல்ல ஆதிரா நாங்க இப்ப தேடி போயிருப்பாளா? இல்ல குவார்டர்ஸ்க்கு எதுவும் போயிருப்பாளா? சே, அவங்க வீட்டுல அவ்வளவு பேர் இருக்காங்களே. அப்படி அவங்க தனியா போக முடியாது. சரி, நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். என்ன மனசே ஒரு மாதிரி நிறவலா இருக்குது. ஆதிராக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. எங்கேயோ அவன் மாட்டிருக்கா. இந்த ஊரை பத்தி என்கிட்ட கேளு. நான் புட்டு வைக்கிறேன். எல்லார பத்தியும் தெரியும். ஹக்கு வேற ஆணி வேற தெரியும். பல்லு போன கிளையில இருந்து சில்லுண்டு வரைக்கும் எனக்கு எல்லாருமே அத்துப்படிதான். சொல்ல போனா இந்த ஊரே எங்களுக்கு சொந்தம் தான். ஊரே சொந்தம்னா அப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே. நீ யார பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற? சொல்லு, நான் சொல்றேன். அப்படியா? யார பத்தி கேட்டாலும் தெரியுமா? யார பத்தி கேட்டாலும் எனக்கு தெரியும். அதான் சொல்றேனே, நான் பிறந்ததே இங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இங்க ஒரு பெரிய தலை இருக்குது. அவங்கள பத்தி தெரியுமா? பெரிய தலையா? அப்படி யாருக்கு இருக்குது? நிஜமாவே பெரிய தலைவங்களா? ஆமா, பெரிய தலையா. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், சொல்லு பாப்போம். அப்படி பார்த்தா இந்த ஊர்ல உங்க ரெண்டுத்துக்கு தான் பெரிய தலை. ஐயோ, இது கூட தெரியல. ஏய், பெரிய தலைன்னு நம்ம தலை சைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. செல்வாக்க பத்தி சொல்லுடா. தலைனா எங்க தலை சைஸ் சொல்லல. இந்த பணம், பேர், புகழ் எல்லாத்துலயும் ஒசந்து இருப்பாங்களே, அதான் பணக்காரங்க. இந்த ஊர்ல நாங்க தான் பெரிய பணக்காரங்க. டேய், இது சின்ன பிள்ளை தனமா பேசிக்கிட்டு இருக்கி. நம்ம தலையை பத்தி சொன்னோன்னே நம்ம தலை சைஸ பத்தி நினைச்சவா தானே. இப்போ பணக்காரங்கன்னு தன்னை பத்தி பெருமையா நினைக்குது. இருக்க வாய்ப்பு இல்ல. வேற யாராவது இருக்காங்களான்னு கேளு. ஏமா, நீ பணக்காரி தான், அது உன்னை பார்த்தாலே தெரியுது. வேற யாராவது இந்த ஊர்ல பணக்காரங்களா இருக்காங்களா? இருக்காங்களே. அவங்கள பத்தி தான் கேக்குற. யாரு? எங்க தாத்தா, செல்வன் தாத்தா. சோப்பா, டேய், இது காரியத்துக்காவது வேற எங்க சரிப்போம், வா. நீங்க நம்பலையா? நிஜமாவே இந்த ஊர்ல எங்க தாத்தாவும் பாட்டியும் தான் பணக்காரங்க. எங்க தாத்தா செல்வன் தாத்தா தான் கோடீஸ்வரங்க. ஆமா, இந்த ஊர்லயே உங்க தாத்தா தான் பணக்காரரு. எங்க பாட்டின்னா? எங்க பாட்டி பத்தி சொன்னா இங்க எல்லாருக்குமே தெரியுமே. எங்க பாட்டிய பத்தி உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாது? அவங்கள பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. வேர்ல்டுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாது? யார் உங்க பாட்டி? அதான் எங்க பாட்டி. தெரியாதா? உங்க பாட்டி பேரு? எங்க பாட்டி பேரா? ஐயோ, இது கூட தெரியாம இந்த ஊர்ல நிக்கிறியே.
பச்சை புள்ளைக்கு கூட தெரியும். நாங்க பச்சை புள்ள இல்லம்மா, சொல்லு. ஆமா, நீங்க பச்சை புள்ள இல்ல, எருமை மாடு மாதிரி தான் இருக்கீங்க. இருந்தாலும் சொல்லுதே, எங்க பாட்டி பேரு என்னடா இந்த வீட்டுக்கு போறியா? நம்ம வீட்ல பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னடா சொல்ற? அப்பாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டாமல, அதான் வீட்ல ஒரே சந்தோஷம். இந்த பாக்குடா, அதான் செம்பவரியா இருக்காங்கல அப்பாக்கு. நிஜமாவாடா? அதான் நான் போய் எல்லாரையும் கூப்பிட போறேன், நீங்களும் வாங்க. அவ அன்பரசி அவ ஃப்ரெண்ட் வீட்ல விளையாடிட்டு இருக்கா, அவ கிட்ட சொல்லப் போறேன். சரிடா, அப்ப நான் வீட்டுக்கு போறேனே. சரி, பாட்டிக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லப் போறேன்னு சொல்லிருந்தேனே. நானும் வரட்டாடா? சரிடா, வாங்க. புந்துரா, அப்பா இந்த நேரத்துல எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? அப்பா உடனே கேட்க, எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? ஆதிராக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மனசு ஒரு மாதிரி நிலவடலா இருக்குது. அவ வீட்டுல தான் இருப்பா, நீ எங்க தேடி போற? இல்லப்பா, அவ வீட்டுல இருந்தா பாத்துட்டு வந்தேன், மனசு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அதுக்கப்புறம் போ. இல்லப்பா, மனசு ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. அது அவளுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்னா நீ இங்க தானே இருப்பீங்கன்னு கேட்டா, ஒருவேளை என்ன தேடி எதுவும் போயிருந்தா, இல்ல வீட்டுல அப்படி யாரும் விட மாட்டாங்க. நான் வேற குறுக்கு வழியை காட்டி வச்சிருந்தேனே. குறுக்கு வழியை காட்டி வச்சிருந்தியா? ஆமா, அங்க இருந்து வந்துட்டு போனா கூட தெரியாது. அவகிட்ட எதுக்கப்பா காட்டுத? அவ சின்ன பிள்ளைல, நான் கூட்டு வந்தேன்ல, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நான் பாத்துட்டு வந்துருந்தேனே. சரி, கொஞ்சம் கவனமா போயிட்டு வா. சரிங்கப்பா, நான் பத்திரமா போயிட்டு வந்துருந்தேன். சரி, பாத்துட்டு எனக்கு கொண்டு கால் பண்ணு. சரிங்கப்பா. அண்ணாச்சி, ஒரு 200 பேஜ் நோட் ஒன்னு கொடுங்களே. 45 ரூபாமா? அப்படியே ஒரு ஸ்கேல், ஒரு பென்சிலும் தந்துருங்க. 65 ரூபாச்சுமா. ஆனந்தி, அவளை விட்டுட்டு வந்த. நின்னுக்கிட்டு வர சொன்னாலக்கா. ஐயோ, அவளுக்கு ஒரு இளவும் தெரியாது. ஐயோ, நீ முத போ. அங்கதான் நிக்கறாங்க. அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்ட் கிடையாது. ரோட்டல கிராஸ் பண்ணிட மாட்டா. நீ போ, நான் வாங்கிட்டேன், இப்போ வந்துருவேன். ஐயோ, நான் விட்டுட்டு வந்துட்டேனே. அவ இந்தியாக்கு வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவளுக்கு இவளை பத்தி எதுவுமே தெரியாது. என்னக்கா சொல்றீங்க? ஐயோ, அவ பிறந்து வந்ததெல்லாம் அமெரிக்கா. என்கிட்ட நான் இங்க உள்ளவதானே சொன்னாங்க. அவ எல்லார்கிட்டயும் அப்படிதான் சொல்லுவா. சரி, நீ போ, நான் வாங்கிட்டேன், வந்துருவேன். சரிக்கா, நான் அவளை போய் பாக்குறேன். சீக்கிரம் போ. இங்க தானே விட்டுட்டு வந்த. ஐயோ, அவளுக்கு வேற ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னாலே. ஐயோ, ஆதிரா, ஆதிரா, எல்லாம் தெரியும்னு சொன்னாலே, அத நம்பி தானே விட்டுட்டு போனேன். ஆதிரா, டேய், எங்கடா நிக்கிறீங்க? உங்களை ஊருக்குள்ள தேட சொன்னா எங்கடா நிக்கிறீங்க? ஆதிரா எங்க போனான்னு தெரியலையே. பெட்டிகளை நின்னுட்டு இருக்கீங்களா? டேய், நான் உங்களை எங்க பார்க்க சொன்னேன்? பெட்டிகளை நின்னுட்டு இருக்கீங்களா? அங்கெல்லாம் விசாரிச்சது போதும், ஊருக்குள்ள போங்க. நான் ஊருக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. இன்னைக்குள்ள அந்த வீட்டுள்ள பொம்பளைங்களை தூக்குறேன். அப்பதான்டா நான் யாருன்னு அந்த குடும்பத்துக்கு தெரியா. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு நான் தண்ணி காட்டல, நான் விக்ரமே இல்ல. எங்க போய் தொலைஞ்சா? இந்த சீக்கிரம் கொடுங்கண்ணே. தொட்ட மட்டும் முதல்ல சொல்லிட்டீங்க, மாட்டியும் தந்த மாதிரி தெரியல. இருமா, எடுத்துக்கிட்டே இருக்க. சீக்கிரம் கொடுங்க, நச்சு நேரம் ஆகுது. இங்க யாருக்கிட்டையும் விசாரிக்க முடியலையே. நம்மள பார்த்தாலே யாருமே பதில் சொல்ல மாட்டேங்காங்களே. பாஸ் நம்ம ஊருக்குள்ள வர சொல்றாரு, அங்கேயே போயிருவோம். ஊருக்குள்ள போனா நிச்சயமா ஏதாவது கிடைக்கும், வாங்க போலாம். டேய், ஊருக்குள்ள போனா நம்மளாம் விட்டு வைப்பாங்களா? அவர் தான் அறிவில்லாம தேட சொன்னாருன்னா. இவங்கள பார்த்தா சரியில்லையே. இல்ல, இது இந்த விக்ரமோட ஆளு மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா நான் இங்க நின்னு அவ்வளவுதான். சரி, நம்ம ஊருக்குள்ள போய் தேடலாம், வா. ஏமா 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 நோட்டு வாங்காம போய்கிட்டு இருக்கா? ஏமா என்னமா நோட்டு வாங்காம போற? அன்னக்கிலேக்க வருமாவா, அன்னக்கிலேக்காலே மாறிதான். இங்கதான்டா அந்த பொண்ணு நின்றுருக்கு. நீ அந்த பொண்ணை பார்த்த? இல்லையே. நீ தானே எங்க பக்கம் நின்ன, நீ பார்த்த? இல்லையே. ஐயா, இப்ப இதுல ஒரு பொண்ணு நின்னுச்ச, அதான் அன்னக்கிலேக்க மருமவளா? தேவையில்லாம விசாரிச்சுட்டாலே தம்பி. அந்த வீட்டு ஆண்மலைங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க உசுரோட ஊத்துற முடியாது. போங்க போங்க. இல்லையா, அவங்க எனக்கு ரொம்ப சொந்தம் தான், அதான் கேட்டேன். அப்படின்னா ஊருக்குள்ள போய் கேளுங்க, இங்கெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் இல்ல கடை வைக்க முடியாது, கிளம்புங்க. டேய், அப்படின்னா இங்க நின்ன பொண்ணு தாண்டா அன்னைக்கிளி மருமவா. அன்னைக்கிளி வீட்டுல இருந்து யார தூக்குனாலும் பரவாயில்லன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு இப்ப இதை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. இப்ப விரட்டினா சரியா இருக்கும், வா வா. இந்த பயிலுவ எதுக்கு அன்னைக்கிளி மருமகளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கானுவ? பீசோ தம்பிக்கு ஒரு போனை போடுவோம். சத்தியமாவோட சொல்லுடா, என்னால நம்பவே முடியலடா. அப்ப இனிமேல் நம்ம அப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? ஆமா,
சொன்னாங்க. ஆமா அக்கா, பொண்ணு தர மாமா தான் எல்லாத்துக்கும் காரணமா. நிச்சயமாவா? சத்தியமாக்கா. அப்ப நம்ம வீட்ல பார்ட்டிலாம் வச்சிருக்காங்களா? ஆமா, விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. அதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். சரி நம்ம வீட்டுக்கு போமா. அத்தாடி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. இல்ல நான் போய் பிரவீனாவை சொல்லிட்டு வந்துட்டா. அவகிட்ட நாளைக்கு ஸ்கூல்ல வச்சு சொல்லிக்கலாம். டேய், பார்ட்டிக்கு உங்க பொண்ணு தர மாமா வருவாங்களா? அது உங்க கையில தான் இருக்குது. டேய், என்னால எப்படிடா? ஏன் இருக்கா? பொண்ணு தர மாமா வரணுமா? ஆமாடா. பொண்ணு தர மாமா இருக்கடா, உங்களுக்கு தெரியுமா? டேய், இத கட்ட சொல்லாதடா. ஒரு ஒளர் வைடா. நான் எப்படிடா சொல்லுவேன்? அதென்ன பார்த்தேன். நீ சொல்லியோ நினைச்சு பயந்துட்டேன். இது ஒரு ஒளர் வை, அறவேக்காடு. நீங்க 3 பேர் என்னமோ சொல்லுவீங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டுபிடிச்ச முடியாதுக்கா. சரிடா, உங்க பொண்ணு தர மாமா எங்க இருக்காங்க? தெரிஞ்சா நாங்க பாத்துக்க மாட்டோமா. அப்ப தெரிஞ்ச மாதிரி இவன் பேசணும். அவன் எல்லாத்தையுமே அப்படிதானே பேசுவான். நீ வாய் பேசாத. நீ எவ்வளவு விளைச்சல்னு எனக்கு தெரியும். உங்கள மாதிரியே இருப்பாங்க. இரு, உங்க பொண்ணு தர மாமா கிட்ட சொல்லி கொடுக்க. அத்தி, பொண்ணு தர மாமா பேர் பைக் வச்சு ஊர் சுத்த மாட்டாங்களே. சாரி ஆதிராக்கா. அந்த பயம் இருக்கட்டும். அது உங்க மேல உள்ள பயம் இல்ல. அப்படினா பொண்ணு தர மாமா மேல உள்ள பயம். இத சின்ன பசங்க கூட எல்லாம் வரக்கூடாதுங்கிறது. சரி ஆதிராக்கா வாங்க. அம்மா, நீங்க ஒத்தையிலேயே வந்தீங்க? இல்லடா, தேன்மொழி கூடயா ஆனந்தி கூடயா வந்தேன். அட பாவமே, அப்ப அவங்க தேடிட்டு இருப்பாங்க. நீங்க பாட்ல இங்க வந்துட்டீங்க. ஆமா, இவங்க ஊரு பெரிய லண்டனு. இல்லனா கண்டே பிடிக்க முடியாது பாரு. அங்க கூட கண்டுபிடிச்சிடலாம், இங்க தான் கண்டுபிடிக்க முடியாது. முக்கு முக்கா தெரு தெருவா பாவம். அவங்க உங்களை தேடிதானே அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர வேண்டியதானே. டேய், அண்ணாச்சி கல்ல தான் நிக்காங்க. சரி, போற வழியில சொல்லிட்டு போறா வாங்க. டேய், நம்ம வீட்டுக்கு போண்டா. அவங்க வருவாங்க. எனக்கு இதுக்கு மேல நடக்க முடியாது. தேன்மொழி சித்தி ஊரெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க உங்களை. ஆனந்தத்துக்கு இந்த ஊரை பத்தியே தெரியாது. விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏன்டா, நம்ம ஊரு தானே. இருந்தாலும் பாட்டி ஏசுவாங்க, பாத்துக்கோங்க. ஏன்டா அப்படி சொல்றீங்க? இல்லாதக்கா, நாங்க 3 பேரும் ஒண்ணா விளையாட போனா ஒண்ணாதான் வீட்டுக்கு வரணும், ஒண்ணாதான் போகணும். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலும் 2 பேர்த்த சொல்லிட்டு தான் வரணும்னு பாட்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. ஐயோ, நான் சொல்லாம வந்துட்டேனே. சரி, அப்ப அண்ணாச்சி கடைக்கு போவோமா? இன்னுமா அவங்க அங்க நிக்காங்க. நாம வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. நாம வீட்டுக்கு போறதா நல்லது. நம்ம வீட்டுக்கு போவோம். அவங்க நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிடா, நீங்க சுலபத்தை எனக்கும் பயமா இருக்கு. சரி, வீட்டுக்கு வாங்க போலாம். சரிங்க ஆதிரக்கா. டேய், அரிசிக்க வாங்கடா, இடிக்காம வாங்கடா. ஆத்தடி, இந்த மாமாவா? என்ன பேய் அடிச்ச மாதிரி வந்திருக்கியே, என்னத்துக்கு? சத்தம் போடாதீங்கடா. ச்சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். டேய், நான் சொல்லாம வந்துட்டேன். நான் எதுக்கு அண்ணாச்சி கடைக்கு போறேன்டா. என்ன அன்பரசி, எதுக்கு பயத்துல நிக்கிற? கொஞ்சம் எட்டி பாருங்கடா. அத்தடி, இந்த வில்ல மாமாவா? அதி கோவக்கார மாமா. என்னடா, நீ பேர் இந்த மாதிரி வந்திருக்க? டேய், அன்னைக்கு அன்பரசி கல்ல கொண்டு எரிஞ்சால கோவக்கார மாமா நம்மள தேடி தண்ட வந்திருக்குதே. டேய், எனக்கு பயமா இருக்குடா. டேய், நம்மள பிடிச்சிட்டு போறதுக்கு தண்ட ஜீப் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கு கல்ல கொண்டு எரியாதேன்னு சொன்ன கேட்டியா? டேய், இப்போ என்னடா பண்ண? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், பயத்துல நான் ஜட்டிலே ஓட்டுக்கு போயிர போறேன்டா. டேய், எனக்கு பயமா இருக்குடா. டேய், ஆதிரக்க வாயையே திறந்துறாமடா. அப்படியே நவுண்டு ஓடிடுவண்டா. என்னடாச்சி, ஏன் ஒரு மாதிரி நிக்கீங்க? என்னடாச்சி, ஏன்? சரி, நீங்க என்ன வீட்டுக்கு போறீங்க, நான் அண்ணாச்சி கடைக்கு போறேன். டேய், ஒரு டக்க வாய பொத்துங்கடா. கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்கக்கா. நாங்களே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்னடா, என்னாச்சுது? ச்சே, இன்னுமா ஒருத்தி கூட இவன கையில சிக்கல. அன்னைக்கு கூட விக்கி கூட ஒருத்தி போனால, சும்மா தக்காளி பழம் மாதிரி. சேச்சே, விக்கிக்கும் அவளுக்கும் சேச்சே. அப்பா மகன் சொன்னால அப்படின்னா ஆமால, பொண்ணுத்துற கஜேந்திரன் மாமன் தானே கூப்பிட்டு இருக்கான். அப்படின்னா அன்னைக்கு நான் விக்கி கூட பார்த்தது கஜேந்திரன் பண்ணா.
அப்போ கஜேந்திரன் பொண்ணுதான் பொண்ணுத்துல விரும்புறானா? நோ, கூடாவே கூடாது. இத யோசிக்காம விட்டுட்டேனே. சரி, டேய், அந்த ஆளு கோவத்து உச்சில இருக்கான்டா. நம்ம தேடி ஊருக்குள்ளே வந்துட்டாருடா. யார்டா அங்க பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல, இந்த அக்கா பாத்துக்கிட்டு தொலைச்சிராம. வேண்டாம் அக்கா, நீங்க அப்படியே போங்க. நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கும். என்னடா தப்பு பண்ணினீங்க? யாரோ சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ, அக்கா அமைதியா இருக்கா. சரி, அமைதியா இருக்கேன், சொல்லுங்க. அதான் அன்னைக்கு அக்கா ஃபங்க்ஷன்ல ஒரு ஆளை இவ கல்ல கொண்டு எரிஞ்சு விட்டா. அந்த ஆளு என்னைக்கு நான் என் கையில மாட்டுவேன்னு சொன்னாரு. அதான் எங்களை தேடி வந்திருக்காரு. அந்த நிக்காரு பாருங்க, அவருதான். எங்கடா? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஜீப்புக்கு அந்த சைடு நிக்காரு. நான் போய் பார்த்துட்டு வரட்டா? அக்கா வேண்டாம், வந்துருங்கக்கா. வாங்க, ஓடிடுவோம். டேய், ஓடாதீங்கடா. இருங்க, நானும் வரேன். யாரு? யாருமே இல்லையே. ஆனா இந்த குரலை நான் எங்க கேட்டனே? அரக்குற தமிழ் அப்படின்னா